கைஸ் ஐபிஎல் 2026 ஆக்ஷன் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அண்ட் நம்ம சிஎஸ்கேவும் ஓரளவுக்கு நல்ல பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியை நம்ம சிஎஸ்கே டீம் கிட்ட பார்க்க முடிஞ்சுது. நம்ம ஆல்ரெடி போன வீடியோஸில் சொன்ன மாதிரி பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மாக்கு ஆல் அவுட் போய் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் ஆயுஷ் மாத்திரை ஊர்வில் பட்டெல்லாம் எடுத்து கிளிக் ஆனனால கம்ப்ளீட்டாக யங்ஸ்டர்ஸ் மேலே ட்ரஸ்ட் பண்ணி இவங்க தான் இனிமேல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாங்கன்ற ஆங்கிள் எடுத்திருக்காங்க. அண்ட் சும்மாலாம் டார்கெட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. இப்போ லைக் ஆயுஷ் மாத்திரை கேஸ்லாம் ஃப்ளெமிங்கே சொல்லுவார். ஸோ அவர் வந்து மென்டலாகவும் இந்த லெவலுக்கு ஏற்ற பிளேயர் மாதிரி தெரிஞ்சது, எங்களுக்கு சூப்பராக மெச்சூராக ஆடினாருன்ற மாதிரி சொல்லியிருப்பார் ட்ரையல்ஸ்லாம். ஸோ அதே போல் சிமிலர் டைப் ஆஃப் ட்ரையல்ஸ் தான் பிரசாந்த் வீருக்கும் கார்த்திக் சர்மாக்கும் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் பிக் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஸோ அந்த 2 பை நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸோ அந்த 2 பையுமே ஒரு 29 கோடி எடுத்துருச்சு கைஸ் நம்ம பர்ஸ்லேருந்து. பிகாஸ் நம்ம காவ்யா அக்கா வந்து கம்ப்ளீட்டாக தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்து விலையேற்றி விட்டுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம ஃபுல்லாக ஆல் அவுட் போய் டார்கெட் பண்ணி எடுத்துட்டோம். பிரசாந்த் வீருக்கு ஆல் அவுட் போன போது லைட்டாக ஒரு விதமான பயம் இருந்துச்சு, ஐயோ நம்ம தலையில் கட்டி விட்டாங்களான்னு. பட் கார்த்திக் சர்மாக்கும் நம்ம ஆல் அவுட் போகிறத பார்த்தோன்னே இல்லை இதுதான் மெயின் ஸ்ட்ராட்டஜின்னு கிளியராக தெரிய வந்தது கைஸ். ஸோ பிளான் ஏல கேமரான் கிரீன் இருந்தார், கேமரான் கிரீன் கிடைக்கலனா பிளான் பி வழியில் இந்த கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீரை சேர்த்து எடுத்தணுன்றதெல்லாம் அவங்க கிளியராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த 2 பிளேயர் எடுத்ததுக்கு அப்புறமா எந்த டைப் ஆஃப் பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கும்போது அது கிளியராக இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு கைஸ். அண்ட் ஓவரால் ஃபைனலி எல்லா செலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது கிளியராக நம்ம என்னென்ன ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோமோ அதுக்கான பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஓவரால் நம்ம சிஎஸ்கேக்கு என்னென்ன ஸ்பாட்லாம் டார்கெட் பண்ண வேண்டியதாக இருக்குது அண்ட் அதுக்கான பிளேயர்ஸ்லாம் கரெக்டாக எடுத்திருக்காங்களான்றதை பற்றி நான் குயிக்காக ஷேர் பண்ணுறேன் கைஸ். ஸோ ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பார்க்கும்போது நம்ம 4 ஸ்பாட் சொல்லியிருந்தோம். ஒன்று பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர், 2வது ஸ்பின் பேட்டிங் ஆர் ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர், 3வது ஓவர்சீஸ் ஆல் ஃபேஸ் பவுலர் அண்ட் 4வது பேக்கப் வெர்சடைல் ஆல்ரவுண்டர். இதில் பிளான் ஏ பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் கேமரான் கிரீன் தான் போனது. பட் அவர் கிடைக்காதனால பிளான் பியில் போயிட்டு ஜாக் எட்வர்ட்ஸை டார்கெட் பண்ணாங்க, பென் வாரஷியஸை டார்கெட் பண்ணாங்க. இவங்க 2 பேருமே கிடைக்காதனால ஃபைனலாக ஜாக் ஃபோல்க்ஸ்னு ஒரு நியூசிலாந்து ஆல்ரவுண்டரை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. வீடியோஸ் பார்த்துருந்தாங்க, செம்ம லைன் அண்ட் லென்த் பவுலர் மாதிரி தெரியுது, நல்ல ஸ்விங் பண்ணுறாரு. அதாவது ஸ்டம்ப் லைனில் பால் போட்டுட்டு இன் ஸ்விங் ஆகுது, அவுட் ஸ்விங் ஆகுது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது நல்ல பவுலராகவே தெரியாது. அண்ட் பேட்டிங் சில கிளிப்ஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஆல்ரவுண்டர் டார்கெட்டில் அவங்க எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கார்த்திக் சர்மாக்கும் பிரசாந்த் வீருக்கும் ஓவர் போய் ஆனனால செகண்ட் சாய்ஸ் அண்ட் தேர்ட் சாய்ஸ் ஆன பென் வாரஷியஸ்க்கோ ஜாக் எட்வர்ட்ஸ்க்கோ இவங்களால பீட் பண்ண முடியல. பட் ஸ்டில் இதுவும் ஒரு நல்ல பொட்டன்ஷியலான பிக் தான் கைஸ். அண்ட் செகண்டாக அந்த ஸ்பின் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆங்கிளாக பார்க்கும்போது முதலையே அகில் ஹுசைனை டார்கெட் பண்ணி அந்த ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர் கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தேர்டாக ஓவர்சீஸ் ஆல் ஃபேஸ் பவுலருக்கு நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மானை டார்கெட் பண்ண பார்த்தாங்க, அது கிடைக்கல. தென் ஜேசன் ஹோல்டரை அந்த பேஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆங்கிளை பார்த்து பிட் பண்ணலான்னு கொஞ்சம் ஆல் அவுட்டாக போக பார்த்தாங்க, நல்ல வேலை நம்ம கிடைக்காம போச்சு. பட் எனிவேஸ் அவர் வந்திருந்தாங்க கூட கொஞ்சம் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் ஸ்டில் 7 crore கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தான். பட் கரெக்டான நம்ம பேக் அடிச்சிட்டோம். தென் ஃபைனலி அந்த நியூசிலாந்து கோர்ட் ஆஃப் பவுலர்ஸ்லேருந்து மேட் என்ட்ரி நம்ம கிடைச்சாரு கைஸ். செம சாலிடான பிக் அண்ட் அகைன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆங்கிள் நம்ம 11ல் எடுத்துட்டு வருது. செம குவாலிட்டியான நியூ பால் பவுலர் அண்ட் டிஃபென்சிவ் ஸ்கில்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. டெத் ஓவர்ஸில் நல்லா மிக்ஸ் அப் பண்ணி போடுறாருன்னு ஒரு நல்ல ஒரு வெரைட்டி எடுத்துட்டு வராரு. ஸோ நல்ல வேலை நம்ம முஸ்தபிசுர் ரஹ்மான் கிட்ட இருந்தும் ஜேசன் ஹோல்டர் கிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டோம். அண்ட் இன்னும் அந்த ஒரு ஸ்பாட் அந்த பேக்கப் வெர்சடைல் ஆல்ரவுண்டர் ரோலுக்கு நம்ம மேத்யூ ஷாட் எடுத்திருக்காங்க. ஸோ மேத்யூ ஷாட் யூஸ்வலாக டாப் ஆர்டரில் தான் ஆடி இருக்காரு. பட் சில மேட்சஸ் இப்போ மிடில் ஆர்டர்லையும் ஆடி இருக்காரு. பட் அவரோட ஆஃப் ஸ்பின் bowling வேற மாதிரி இருந்துச்சு கைஸ். எம்எல்சியில் அவர் வந்தாலே விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு, பவர் பிளேல போட ஆரம்பிச்சாருன்னு செம்மையான ரோல் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ வேல்யூ பிக் அந்த ஆஃப் ஸ்பின்னர் ரோலுக்கு அவர் தான் நம்மளோட வெர்சடைல் ஆல்ரவுண்டர். அகைன் இவரும் பிளேயிங் லெவலில் ஆடலாம் எப்படின்றத நம்ம ஃபைனலாக பார்ப்போம். ஸோ ஓவர்சீஸ் பிக்ஸில் நம்ம செம்மையாகவே நெயில் அவுட் பண்ணிட்டோம் கைஸ். இங்கே மேத்யூ ஷாட் வந்து சிமிலர் டு லைக் அந்த டெவால் ப்ரோஸ் ரோலில் ஆடலாம். பட் டெவால் ப்ரோஸோட டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இவர் கொஞ்சம் பேஸ் ஹிட்டர், பட் மிடில் ஆர்டரில் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பாருன்றதும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் எனிவேஸ் இது ஓகேயான பிக் தான். ஸோ அந்த இடத்துல கவர் பண்ணுறதுக்கு டெவால் ப்ரோஸோட ஒரு இந்தியன் வெர்ஷன் மாதிரி சர்ஃப்ராஸ் கான் அந்த ரோலுக்கு பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ சர்ஃப்ராஸ் கான் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்பின் பிளேயர். இந்த ஸ்வீப்ஸ், ரிவர்ஸ் ஸ்வீப், இந்த ஸ்கூப்னு எல்லாமே ஆடுவார். பிளஸ் ஆர்சிபிக்கு அவர் டெபியூ பண்ணும்போது ஒரு நல்ல ரேஞ்சை ஷோகேஸ் பண்ணாரு அண்ட் அவருக்கு பவுல் பண்ணுறதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அந்த டைப் ஆஃப் பிளேயர் நம்ம சிஎஸ்கே கிட்ட ரேராக இருக்கு இந்த ஸ்குவாட்ல. ஸோ அந்த ஆங்கிளில் சர்ஃப்ராஸ் கான் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிக். அப்படியே நம்ம கையோட இந்தியன் டார்கெட் ஸ்பாட்ஸ் பார்ப்போம். அதில் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடிய லக்ஸரி பிக்கில் பொசிஷன் 2ல் டாப் ஆர் மிடில் ஆர்டர் பேட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரோலுக்கு தான் சர்ஃப்ராஸ் கானை பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் அவர் சிமிலராக ஒரு டெவால் ப்ரோஸோட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் இருப்பார் அஸ் அன் இந்தியன் வெர்ஷன். அவரோட பவர் கேம் கம்பேர் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. பட் ஜஸ்ட் அந்த ஸ்பின் கேம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது சர்ஃப்ராஸ் கான் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிக். ஸோ இதில் மஸ்ட் பிக்கில் போட்டிருக்க லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர் அண்ட் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர்
2 பேருமே சேர்த்து ஒரே பவுலராக இருக்கிற பிரசாந்த் வீர் இருந்தனால தான் அவரை ஃபுல்லாக டார்கெட் பண்ணி அவ்வளோ போய் எடுத்துட்டாங்க. ஸோ ஒரே பிளேயரே உங்களுக்கு 2யும் கவர் பண்ணுறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னராகவும் கவர் பண்ணுறாரு, ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டராகவும் அவர் கவர் பண்ணுறாரு. அதனால இன்னொரு ஸ்பாட் வேக்கட்டாக இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ராகுல் சஹரை பீட் பண்ணி எடுத்தாங்க. அவரோட பீட் பண்ணும்போது கொஞ்சம் சில கமெண்ட்ஸில் வந்துச்சு, லைக் ராகுல் சஹர் வந்து ஓவர் ரேட்டட், ஏன் நிறைய காசு போடுறாங்கன்னு. நீங்கள் ராகுல் சஹர் விட்டால் கூட ஜஸ்ட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் கோபால் மட்டும்தான் இருந்தார், ப்ளஸ் பிரசாந்த் வீர். லைக் அந்த அளவுக்கு ஐபிஎல் நிறைய மேட்சஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைனால ராகுல் சஹர் ஆப்ஷனாக இருந்தனால அவரை போய் எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த 2 பொசிஷன்லையும் ஒரு ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிடச்சிட்டாரு, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர் தேவைப்படாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போவோன்னு ராகுல் சஹர் எடுத்துட்டாங்க. மீதி இருக்க 2 ஸ்பாட், ஒரு மஸ்ட் பிக் ஸ்பாட்டில் மிடில் ஆர்டர் பேட்டர்னு சொல்லியிருந்தோம். அந்த மிடில் ஆர்டர் பேட்டுக்கும் கீ ஸ்பாட்டாக இருக்கிறனால அதுலேயும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்த்திக் சர்மாவுக்கு ஆல் அவுட் போய் எடுத்துட்டாங்க. தென் ஃபைனலி லக்ஸரி பிக்கில் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படலாம், இல்லை பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் ரோலில் ஒரு ஆள் எடுக்கலான்னு போட்டிருந்தோம். அண்ட் அந்த ரோலுக்கு அமன் கானை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே கரெக்டான ஸ்பாட்ஸ்க்கு பிளேயர்ஸை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்களான்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக கரெக்டான ரோலுக்கு கரெக்டான பிளேயர்லாம் எடுத்திருக்காங்க. இவங்களை பொறுத்தவரை ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன் தான். சிஎஸ்கே அவங்க ஸ்குவாடை பார்க்கும்போது 8/10 ரேட் பண்ணுவாங்க. ப்ராப்ளி அந்த பேஸ் ஆல்ரவுண்டர் ரோலுக்கு மட்டும் இன்னொரு ஹை ப்ரொஃபைல் பிளேயர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அவங்களுக்கு தோணியிருக்கும். பட் அதை தவிர மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே சாலிடாக எடுத்திருக்காங்க. சாலிடான பிளேயர்ஸ் கரெக்டான அமௌண்ட்டில் டார்கெட் பண்ணி எடுத்திருக்கோம். அண்ட் ஹைலைட்டே என்னன்னா, கேமரான் கிடைக்கலன்னா நம்ம பேனிக் பையா வெங்கடேஷ் ஐயரோ ஒரு லியாம் லிவிங்ஸ்டனை டார்கெட் பண்ணி எடுத்துருவாங்க 15-20 கோடி போட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் சிஎஸ்கே அப்படியே ட்ராக்கை மாற்றி நம்மளை எல்லாரையும் ஷாக் பண்ணிட்டாங்கன்னு தாங்க சொல்லி ஆகணும். எஸ், இது ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமையும் போகலாம். பட் ஒரு ஓல்டு பிளேயர், முன்னாடி அந்த காலத்தில் T20 ஆன பிளேயரை எடுத்து ஆடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களே மேட்சை ஜெயிச்சு தருவாங்கன்ற நம்பிக்கையில் தான் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இப்போ. அண்ட் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி நம்ம 2008 வேர்ல்டு கப் T20யில் MS தோனி சின்ன பசங்களை வச்சு அடித்து காட்டினாரோ அதே மாதிரியான ஒரு கப்பை நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் அடித்து தருவாரா? இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு நடந்தால் நல்லா தான் இருக்கும். பட் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை கைஸ். இப்போ இந்த சின்ன பசங்களாம் இருக்காங்க, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர்லாம் அந்த சோஷியல் மீடியா ஏரால வந்த பசங்க தான். ஸோ இவங்கெல்லாம் ஏதாவது மேட்ச் ஆடலான்னா அப்படியே ஏதாவது ட்விட்டரோ ஒரு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றுவாங்க. ஸோ டெஃபினட்டாக எக்கச்சக்க ப்ரெஷர் அவங்க மேலெலாம் இருக்க போகுது. அந்த பசங்க அதை எப்படி தாங்கிட்டு மேலே வருவாங்கன்றத பொறுத்து தான் நம்மளோட இந்த சீசன் அமைய போகுது கைஸ். அண்ட் ஸ்டில் இந்த பசங்க ஒழுங்காக விளையாடலைனாலும் டேரெக்டாக நீங்கள் கார்த்திக் சர்மாவை ஒரு சர்ஃப்ராஸ் கான் வச்சு ஸ்வாப் பண்ணிடலாம். அண்ட் அதே போல் பிரசாந்த் வீரை ஒரு ராகுல் சஹர் வச்சு ஸ்வாப் பண்ணிடலாம். ராகுல் சஹரும் 2-3 6 அடிக்கக்கூடிய அபிலிட்டி வச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை பேக் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது லைக் கிளியராக தெரியுது, ஹை பொட்டன்ஷியல் யங்ஸ்டரை பிளேயிங்கில் வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பேக்கப்ஸை வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையிலையும் நம்ம டீம் சூப்பராக யோசிச்சு பிக் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் கைஸ். அண்ட் ஃபைனலி பிளேயிங் லெவனில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது கைஸ். நான் நிறைய 11s பார்த்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட சிஎஸ்கே ஸ்குவாட் அனாலிசிஸ் வீடியோவில் நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். பட் இன்ஸ்டண்ட்டாக பார்க்கும்போது ஒன்று கிளியராக தெரியுது, தோனி இம்பாக்ட் பிளேயரில் இருந்தால் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. யாரை வேணாலும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் 5 இயர்ஸில் உங்களுக்கு இம்பாக்ட் தேவையா, தோனி அனுப்பி விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பவுலிங்கில் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் ஆடணும்னா மேட் ரெண்டி ஆடலாம். ஒரு ஸ்பின்னர் வேணும்னா அகில் ஹுசைன் ஆடலாம். குவிக் விக்கெட்ஸ் விழுந்துருச்சு, 10 ஓவரில் 4 விக்கெட் விழுந்துருச்சுன்னா ஷார்ட்டை இறக்கி விட்டு மேட்ச் எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் ஒர்க் ஆகணும்னா ப்ராபப்ளி எம்எஸ்டி வந்து இம்பாக்ட் பிளேயரில் இருந்துட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த 11th பிளேயரை நம்ம ஆடலாம் கைஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்குவாட் நல்லா பேலன்ஸ்டாகவும் டெப்த்தாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் பார்ப்போம், இதுதான் என்னோட இனிஷியல் ரியாக்ஷன்ஸாக இருக்குது. நீங்கள் அந்த ஐபிஎல் ஆப்ஷன் பார்த்தீங்களா? சிஎஸ்கேயோட பிக்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எடுத்த பிளேயர்ஸ்லேயே உங்களோட ஃபேவரட் பிக் யாருன்றதையும் மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, அண்ட் ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அகைன் டேக் கேர், பை பை.